எல் கிளாசிக்கோன்றாங்க. எல் கிளாசிக்கோன்னா எல்லாருக்கும் என்ன நல்ல போட்டியா இருக்கும். எல் கிளாசிக்கோ என்ன என்பது குறித்து ஒரு முழு விவரத்தை நம்ம கொடுக்க போறோம். ஃபுல் பேஜ் கார்டில் பாருங்க. இன்றைய சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் இடையான ஆட்டத்தை எல் கிளாசிக்கோ போட்டியை அழைக்கிற. எல் கிளாசிக்கோ என்பது ஸ்பெயின் வார்த்தை, அது ஸ்பெயின்ல கூப்பிடுகிற வார்த்தை. ஆட்டம் என்றால் பலருக்கு தெரியாது, ஆனால் எல் கிளாசிக்கோ ஆட்டம் என சொல்வது வாடிக்கை எல்லாரும் வச்சிருக்காங்க. எல்லாமே எல் கிளாசிக்கோன்னுவாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸ் விளையாடா. ஏன் அப்படி சொல்றோம்னா அடுத்த காரணம் அதற்கான விடை வந்து கொண்டிருக்கிறது. எல் கிளாசிக்கோ என்பது இருபெரும் போட்டியாளர்களிடையே நடைபெறும் போட்டி எனலாம். இருபெரும் போட்டியாளர்களிடையே நடைபெறும் போட்டியை தான் எல் கிளாசிக்கோன்னு நம்ம சொல்றோம். அந்த போட்டி ஏன்னா ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஜாம்பவான்கள் கால்பந்து அணிகள் ரெண்டு இருக்கு. ரியல் மேட்ரிட் அணி மற்றும் பார்சிலோனா அணி என்ற இரண்டு அணிகள் இருக்கு. இந்த இரண்டு அணிகள் மோதக்கூடிய போட்டிகள் தான் எல் கிளாசிக்கோ என குறிப்பிடுவார்கள். எல் கிளாசிக்கோ என்று மட்டுமல்ல, எல் கிளாசிக் என்றும் அழைப்பார்கள். அங்கே ஸ்பெயின்ல ரெண்டு பிரிவு இருக்கு. ஸ்பெயின் பாஷை பேசுகிற கேட்டலினியன்ஸ் இருக்காங்க. எனவே இந்த இரு அணிகள் அந்த ரியல் மேட்ரிட் பார்சிலோனா போன்று இருபெரும் வைர எதிரிகள் என்று கூற ஆட்டத்தில் எதிரிகளா இருப்பாங்க, போட்டிகள் எதிரிகள். எனவே அது போன்ற ஒரு சிறந்த ஆட்டத்தை ஒவ்வொரு போட்டியும் மில்லியன் கணக்கான ரசிகர்கள் இந்த பார்சிலோனா ரியல் மேட்ரிட் போட்டியை வந்து மில்லியன் கணக்கான ரசிகர்கள் போட்டியை பார்ப்பாங்க. அது போல போட்டியை தான் சிஎஸ்கே எம்ஐயும் பார்ப்பார்கள் என்பதற்காக இந்த சிஎஸ்கே எம்ஐ போட்டி வந்தாலும் எல் கிளாசிக்கோ என்பார்கள். இப்போது எல் கிளாசிக்கோனா உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தற்போது நம்ம ஹரிராம் கிட்ட கேட்போம் இன்னைக்கு. ஏன்னா மிக முக்கியமா இன்றைய போட்டியில இன்றைய போட்டியில என்ன பொறுத்திருக்கோம், சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் போட்டியில் சுழல் பந்து, அதாவது எப்படி சாம்பியன்ஸ் டிராஃபியில் வந்து ரோஹித் சர்மா வந்து சுழல் பந்தை நம்பி கிளம்புகிறாரோ அது மாதிரி இன்னைக்கு சிஎஸ்கே ருத்ராஜும் சுழல் பந்தை நம்பி தான் இறங்க போறான்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? நேற்று ப்ரெஸ் மீட்டில் கூட ருத்ராஜ் கெய்க்வாட் சென்னை அணியோட பலமே சுழற்பந்து வீச்சை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். சூரியகுமார் யாதவும் நாங்கள் சென்னை அணியோட சுழற்பந்து வீச்சாளருக்கு தனியாக திட்டமிட்டு ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கோம் எப்படி ஆட போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அதே சமயத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு சுழற்பந்து வீச்சாளர்களை அடிக்கிறது தான் எங்களோட திட்டம் அப்படின்னு அவர் சொன்னார். இருந்தாலும் சென்னை மைதானத்தில் சுழற்பந்து வீச்சாளர்கள் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வெற்றிக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். நிச்சயமா நேற்று அழகாக சொன்னார் அவர், சிக்ஸர் தான் அடிக்க போறோம்னாரு. ஆனால் அந்த சிக்ஸரை விக்கெட்டா மாற்றத்துக்காக நாங்கெல்லாம் தயாராக இருக்கோம். அது எப்படி தெரியுமா, இதோ பார்க்க போறோம். சிஎஸ்கே அணியில் யாரெல்லாம் இடம் பெற்றிருக்காங்க, ஒவ்வொரு பிளேயரும் இப்போ எல்இடி திரையில வரப்போறாங்க பாருங்க. ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, சிவம் துபே, தீபக் ஹூடா, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, த கேப்டன் எம்எஸ் தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், சாம் கரன், மதிஷா பத்திரேனா, நூர் அகமது. பாருங்க, இதுதான் கிட்டத்தட்ட பிளேயிங் 11 இருக்குன்ற மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் இதில் மாற்றம் உண்டு, சில பல மாற்றங்கள் இருக்கும். ஆனால் இம்பாக்ட் பிளேயரா யார் வர போறா அப்படின்ற மாதிரி, தோனி இம்பாக்ட் பிளேயரா வருவாரா அப்படின்னு ஒரு கேள்வியை நேற்றே பத்திரிகையாளர்கள் எழுப்பும்போது அந்த செய்தியாளர் சந்திப்பில் கேப்டன் ருத்ராஜ் என்ன சொன்னார்னா, இல்லை தோனி கட்டாயம் 11 இருப்பாரு. ஏன்னா இவருக்கு ஒரு பின்னாடி ஒரு அழுத்தம் கீ கொடுக்க ஒருத்தர் வேணும், அதுக்காக தோனி வச்சுக்க போறாரு. அது தவறு ஒன்றும் இல்லை. அதனால தான் பார்க்குறேன், நம்ம அந்த 11 பேரை பார்த்தாலே தெரியும் அணி எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு.